நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெமெடி. இந்த மூலத்துக்கு எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரியாகாது, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்ல ஆபரேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது படிகாரம். படிகாரம் நம்ம வீட்டுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ திஷ்டிக்கு கட்டுவோம் இல்லையா, அதுதான். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம சின்ன சின்னதா தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த படிகாரத்தை இதுல சேர்த்துருங்க. மொத்த படிகாரமும் இப்ப கரைஞ்சு நல்லா லிக்விட் ஃபார்ம்ல வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இத ஒரு சின்ன உரல்ல போட்டு நைஸா பவுடரா பண்ணிடலாம். ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்துக்கு நடுவுல ஒரு கத்திய வச்சு கோடு இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து நீங்க கட் பண்ண இடத்துல அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணுங்க. படிகாரம் பவுடர் இந்த அளவு எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம தேனுக்கு மேல அப்படியே அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்ம ரெமெடி இப்போ தயாராயிடுச்சு. இந்த ரெமெடியை நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பத்தியம் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெமெடியை நீங்க எடுத்துக்கிறப்போ பஜ்ஜி, வடை, மசாலா பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எதையுமே எடுத்துக்க கூடாது. வீட்டுல சமைக்கிற காய்கறிகள், கீரைகளை அதிகமா எடுத்துக்கணும். தண்ணியும் அதிகமா குடிக்கணும். உங்களுக்கு பைல்ஸ் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெமெடியை 4 நாட்களுக்கு பயன்படுத்தினாலே போதும். இல்ல நான் ரொம்ப நாளா பைல்ஸுக்கு அவஸ்தைப்பட்டு இருக்கேன் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரெமெடியை தொடர்ந்து ஒரு வாரம் முழுவதும் பயன்படுத்துங்க.